என்னாச்சு தானே கையில? ஒண்ணு இல்ல மாமா, இது கண்ணாடி துண்டு சின்னதா வெட்டிடுச்சு. கண்ணாடி துண்டு வெட்டிருச்சா? ஏதாவது பெரிய காயமா? என்ன ஏதாவது உடைச்சியா? இல்ல மாமா. போட்டோ உடைஞ்சு போச்சுண்ணே. ஜீவா, சத்தியமா நான் உடைக்கல ஜீவா. உடைக்கலையா? அது உடைஞ்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? சிச்சி, நான் எடுக்கலன்னு சொல்ல வந்தேன். உடைச்சியாடி? ஐயோ இல்ல ஜீவா, நான் ஏன் அதை உடைக்க போறேன்? காலையில அண்ணி மட்டும் நீ தான் இதை பண்ணேன்னு சொல்லட்டும், அப்புறமேட்டு இருக்கணும். அப்போ நீ என்ன நம்பல அப்படிதானே? சத்தியமா நம்பல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஜீவா, இதெல்லாம் ரொம்ப டூ மச்டா. உண்மை தெரிஞ்சா கொன்னுடுவான் போல இருக்கே. படுக்கலையா? டைம் ஆகலையே. ஏய், தூக்கம் வருது நீ தானடி சொன்ன. ஆமா மாமா சொன்னேன், தூக்கம் வருது, நான் தூங்குறேன். ஏய், லைட் யார் உங்க அப்பா வந்து ஆஃப் பண்ணுவாரு? ஏன் உங்க அப்பா வந்து ஆஃப் பண்ண சொல்ல வேண்டியதானே? இந்த வாய் இருக்கு பாரு, வாயை உடைக்கணும்டி ஒண்ணு. சண்டை போடாத மீனா, கண்டுபிடிச்சிருவான். பேசாம லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடு. ஏய், இப்ப ஆஃப் பண்ண போறியா இல்லையா? ஆஃப் பண்றேன் ஜீவா, நானே ஆஃப் பண்றேன், நீ தூங்கு. மாட்டிக்காத மீனா. குட் நைட் ஜீவா. ஏங்க, ஒரு 5 நிமிஷம் கட்டில உட்காரலாம், நான் இதை மடிச்சு எடுத்து வச்சிடுறேன். ஏங்க, கட்டில உட்காருங்க. இருக்கட்டும். குடு, அத குடு. இப்படிதான் மடிக்கணுங்களா? சட்டையெல்லாம் நீ ஏன் மடிச்சுக்கிட்டு இருக்க? இனிமே எடுத்து வச்சிரு, நானே மடிச்சுக்கிறேன். இவங்க அப்படியே டெய்லி 4-5 சட்டை போடுற மாதிரி தான். அப்படியே இந்த புடவையை மடிச்சு கொடுக்குறீங்களா? ஐயோ, சும்மா சொன்னேங்க, கோச்சுக்காதீங்க. உங்களுக்கு புடவை மடிக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியாதாக்கும். என்னங்க, கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போறீங்களா? ஆத்தி, அடிக்க போறீங்களாக்கும். அத குடு. ஏங்க, இது எங்க எடுக்கிறீங்க? ஏங்க கொடுங்க, என்ன பண்றீங்க? ஆத்தி, நல்லா மடிச்சிருக்கிய. இதெல்லாம் கூட தெரியுமா உங்களுக்கு? பெரிய வித்த பாரு. ஏங்க, நல்லா மடிச்சிருக்கிய. எப்படி தெரியும் உங்களுக்கு? கடைக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல புடவை மடிக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நெசமாவா? ஏங்க, நான் எடுத்து வச்சுக்கிறேன்.
ஏங்க வெளியில அக்கா கையில அடிபட்டு இருந்துச்சுல்ல, சொல்லுங்களேன். அதான் பார்க்கறேன்ல, சொல்லு. சொல்லனா கேக்குறியேன்னு எப்படி தெரியும்? ம் அது எப்படி அடிபட்டுச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதான் ஏதோ கண்ணாடி துண்டு ஏதோ குத்திருச்சுன்னு சொன்னாங்களே. அது மீனா ரூம்ல பெரிய மாமாவும் அக்காவும் சேர்ந்து இருக்கிற போட்டோ இருக்கும்ல, அது மீனா கழட்டினாக போல. ஏன்? அது அவ ரூம்ல வேண்டான்னு அவ நினைச்சிருப்பாக போல. கழட்டும் போது கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. அதுல அக்காவுக்கு ரொம்ப வருத்தம். அதை கிளீன் பண்ணும்போது தான் கையில கண்ணாடி குத்திருச்சு. ஏங்க போட்டோ உடைஞ்சதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாங்க. நான் சொல்ல வந்தது போட்டோ உடைஞ்சதை பத்தி இல்ல, வேற ஒரு விஷயம். அக்கா வருத்தப்பட்டு பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. தனியா ரூம் இருந்திருந்தா அதுல போட்டோவை வச்சிருப்பேன், இல்லைங்கிறதுனாலதான் நான் மீனா ரூம்ல வச்சேன்னு சொன்னாங்க. ஏங்க அக்கா மாமா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் திண்ணையிலேயே படுத்துட்டு இருக்க போறாங்க? அவங்களுக்கு தனி ரூம் வேணும்னு உங்க யாருக்குமே தோணலையா? இங்க வேற ரூம் இல்லைன்னு எனக்கும் தெரியுங்க. அதுக்குன்னு இப்படியேவா திண்ணையிலே படுத்திருக்கிறது? நல்லா இல்லைங்க. ஏங்க நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. நீ சரியா தான் சொல்லிக்கிட்டு இருக்க. இது ஏன் எனக்கு தோணவே இல்லை? எப்பவுமே துவரம் பருப்பு கடலை பருப்புங்கிற ஞாபகத்திலே இருந்தா எப்படி தோணும்? அப்பப்ப அங்கங்க இருக்கிறதையும் பார்க்கணும். கூட இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, என்ன ஃபீல் பண்றாங்கன்னு யோசிக்கணும். நீ அண்ணன் அண்ணியை பற்றி பேசினது ரொம்ப சரியான விஷயம்தான். அதை நான் கவனிக்காமல் இருந்ததும் தப்பு தான். இப்போ அதை சொல்லி காட்டினியே, அதுவும் ரொம்ப சரிதான். அதுக்காக ஓவரெல்லாம் பேசாத, சரியா? தேவைதான் எனக்கு. கடலை பருப்பு தோரம் பருப்புலாம் கடையில் தான், வீட்டில் வந்து அதே ஞாபகத்துலலாம் இருக்கிறது இல்லை. வேலையப்பா ஓவரா பேச. ஏங்க ஏங்க லைட் ஆஃப் பண்ணிய? எடுத்து வைக்கணும்ல. தூங்கு. ஏய் எங்க போற? டார்ச் லைட் எடுக்க போறீங்க. இப்படி போ. மேல படாம. படாது. ஆமா, வீட்ல வந்தா வேற என்ன ஞாபகத்துல இருப்பிய? இங்க பாரு, பேசாம படுத்துரு. சொல்லுங்க. அரிசி முட்டை சக்கரை ஞாபகத்துல. டா லூசு. அப்ப சொல்லுங்க. அதை எடு முதல்ல. எல்லாரும் ஞாபகம் தான். அப்படின்னா ஏய் அதை ஆஃப் பண்றியா முதல்ல? பைத்தியம். பேசாம படுக்கணும் சொல்லிட்டேன். எல்லாரும் ஞாபகம் தானா? எல்லாரும் ஞாபகமும் தான். ஏங்க லோடு வந்துட்டு இருக்கு, 1/4 மணி நேரத்தில் வந்துடும். வந்தவொடனே என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன். இல்லை வந்துட்டு இருக்குன்னு தான் சொன்னாங்க. வந்தவொடனே உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிடுறேன்.
நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக வந்துடும். லோடு வந்தோடனே உங்களுக்கு கால் பண்ணுறேண்ணே. இல்லை என்னடா அங்கேயே பார்த்துட்டு இருக்கவன்? இல்லைண்ணே, இந்த இடம் சும்மா தானே இருக்கு. வேற என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? வேற என்ன செய்கிறோம்? இது அப்படி நின்று பேசுகிறோம். அப்புறம் கொஞ்சோண்டு செடி வச்சுருக்கோம். அப்படிதான். என்னடா இந்த வீட்டுக்கு இன்னைக்கு தான் புதுசாக வந்த கணக்காக பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லைண்ணே, நேற்று முல்லை என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டா. அதில் ஒரு நியாயம் இருந்துச்சு. இந்த இடம் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக 4 தென்னங்கன்று வைக்கலாம்னு சொல்லிச்சா? அப்படிலாம் கேட்கலண்ணே. அவள் வேற ஒன்று கேட்டா. என்னன்னு? அண்ணனும் அண்ணியும் எத்தனை நாளைக்கு தான் ஹால்லேயே தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தனியாக ரூம் வேணாமான்னு கேட்டா. ஏண்ணே, அது நியாயம் தானே? ஆமாடா, எனக்கும் அவங்க 2 பேரும் ஹாலில் தூங்குறது ஒரு மாதிரியாக தான் இருக்கு. அண்ணே, அவங்களுக்கு ஒரு ரூம் கட்டிடுவோண்ணே. நாமளே கட்டிலாம் சொல்றியா? நம்ம எங்கத்த கட்டுறது, ஆளை வச்சு தான். அண்ணன் ஒத்துக்குமா? அது எப்படி ஒத்துக்கும்? செலவாகும், வேணான்னு தான் சொல்லும். ஆனால் நம்ம தானே விடக்கூடாது. வீட்டில் வேற ரூம் எதுவும் இல்லை, நம்ம இங்கே தான் கட்டி ஆகணும் இல்லை? ஆமாடா, நமக்கு கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆச்சு. இப்படினாலும் இது நமக்கு தோணவே இல்லை பத்தியா? அதானே, இதெல்லாம் பொம்பளைங்களுக்கு தான் தோணுது, நமக்கு தோணவே இல்லை பத்தியா? ஆம்பளைங்க அப்படித்தான் இருக்கும். குதிரை மாதிரி நேராக மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கிட்டு இங்கிட்டு எதையும் பார்க்கறது கிடையாது. பாத்ரூம் கட்ட சொன்னப்பவே அண்ணன் வேணான்னு சொல்லிச்சு. இப்போ ரூம் பேச்ச ஆரம்பிச்சாலும் வேணான்னு சொல்லிருமேடா. என்ன அப்படி இப்படி பேசி நீ தான் ஒத்துக்க வைக்கணும். நானா? ஏன்டா, நான் சொன்னா அண்ணன் கேட்க மாட்டேன். என்ன கேட்க வைக்கணுண்ணே, கேட்குற மாதிரி நீ தான் பேசணுங்கிறேன். நீ பேசண்டா, நீ சொன்னா ஒருவேளை அண்ணன் கேட்கும். அப்படியே என்ன தள்ளி விடுற பத்தியா? நீ தான் எனக்கு அண்ணன், நீயா போய் பேசு. இதில் என்னடா அண்ணன் தம்பி எல்லாம்? சரி, 2 பேருமே பேசுவோம், சரியா? ஆனால் அண்ணன் அண்ணன் ஒத்துக்கிற வரைக்கும் நம்ம விட்டுறவே கூடாது. ஏண்டா இந்த இடம் பத்தும்ல? பத்தும்ண்ணே. மீனா, இன்னைக்கு காஃபி அசத்திட்டப்பா, சூப்பரா இருக்கு. மாமா, இன்னைக்கு காஃபி போட்டது நானு. ஓ அப்படியா? என்னடா காபி சாப்பிடுறீங்களா? குடிச்சாச்சு. அண்ணே பேசுன. நீ சொல்றோம், நீ சொல்லுன. டேய் நீ சொல்லண்டா. ஜீவா, என்னடா 2 பேரும் உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க? இவன் தான் அண்ணன்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு சொன்னேன். உனக்கும் சொல்லணும் தானே? எனக்கும் சொல்லணும் தான். ஏலே என்னங்கடா, என்னதான் சொன்னா? வீட்டில் புதுசாக ஒரு ரூம் கட்டலான்னு. எதுக்கு? 2 ரூம் தானே இருக்கு. ஏன் கதிரு, ஒரு ரூம் சின்னதா இருக்குன்னு வேற ரூம் கேக்குறியா? சரியா போச்சு போங்க. ஆமா மாமா, நாமளும் கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு வேற ரூம் ரெடி பண்றோம்னு சொல்லியிருந்தோம். இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை பாருங்க. அட அண்ணி, நீங்க வேற, நான் எனக்கு கேட்கல. பின்ன அண்ணா சும்மாவே நிக்கிற, நீ சொல்லுண்ண. அண்ணே, நீங்க 2 பேரும் ஹாலில் தூங்குறது எங்களுக்கு பிடிக்கல. உங்களுக்கு ரூம் கட்டத்தான் கேட்டோம். நாங்க ஹால்ல தூங்குறதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை? உங்க 2 பேருக்குன்னு ஒரு ரூம் வேணும். நீ ஒரு போட்டோ கூட மாட்ட ரூம் இல்லைன்னா அது கஷ்டமா இல்லையா? இவன் எதுக்கு போட்டோ மேட்டர் எடுக்கிறான்? இவன்கிட்ட யார் சொன்னா? முல்ல சொல்லிருப்பாளோ? போட்டோவா? எதுக்கோ ஆனா வேணும். அண்ணே, பின்னாடி இருக்க இடத்துல ஒரு ரூம் கட்டிடலான்னு.
வீட்ல நாம தனியா ரூம்ல தூங்கி எம்புட்டு நாள் ஆச்சு. தம்பிய கல்யாணம் வீட்டில் ரூம் பிரச்சனை வந்ததுலேருந்து நம்ம எங்கே தூங்குறோம்ன்றதே மறந்து போச்சு தானே. நாம எங்க மாமா ரூம்ல தூங்குறோம்? கண்ணன் வேற நம்ம கூட தானே தூங்குறான். ஏண்ணே யோசிச்சுட்டே இருக்கீங்க? ரூம் கட்டலாம்ல. அதான் பாத்ரூம் கட்டுறதுக்கே பணம் இல்லைன்னு சொன்னாங்க. ரூம் எப்படி கட்ட முடியும்? ஏய் உன்கிட்ட கேட்டாங்களா? பேசாம இரு. ஏங்க நீங்களும் நானும் மட்டும் தனியா இருந்தா போதுமா? அவங்க ஹால்ல பிரைவசி இல்லாம இருக்கணுமா? நான் அப்படி சொல்லலையே. பணம் இல்லைன்னு தானே சொன்னேன். அது அவங்க பாத்துப்பாக. கண்டிப்பா அண்ணனுக்கு ரூம் வேணும். அப்படியே எனக்கு ஒன்று சேர்த்து கட்டிருங்க. நானும் தனியா தூங்கணும்ல. வாயப்பாரு, அதுல உனக்கு கல்யாணம் ஆகும்போது பாத்துக்கலாம். இப்ப யாருக்கும் ரூம் வேண்டாம். ஏன் மாமா? ஏண்டா பின்னாடி குளிக்க போன குளிச்சுட்டு வர வேண்டியதானே? சும்மா ரூம் கட்டணும் அது இதுன்னு வந்து நிக்கிறீங்க. அண்ணி கொஞ்சம் சும்மா இருங்க நீ, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அண்ணா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நாங்கள் முடிவெடுத்துக்கிறோம். ஏண்டா அவ்வளோ பெரிய ஆளாகிட்டீங்களா நீங்கள்? அண்ணே அண்ணே இல்லைண்ணே, நீங்களும் சரி அண்ணியும் சரி எங்களை பற்றி மட்டுமே யோசிக்கிறீங்க. உங்களை பற்றி யோசிக்கவே மாட்டீங்களே. என்ன அப்படியே என்னை பத்தியும் கொஞ்சம் இல்லை சும்மா இருறோம், ஏதாவது பேசிக்கிட்டு. டேய் அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. முதல்ல கடை கிளம்புற வெளியே பாருங்க. அதானே ரூம் கட்டுறாங்களா? ரூம் போங்கடா, கடை கிளம்புங்க. அக்கா நீங்க என்ன மாமா மாதிரியே இருக்கிய? மாமா இன்னொரு ரூம் கட்டலாம் மாமா. அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அம்மா நீங்க என்னம்மா பேசாம இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்கம்மா. டேய் அம்மாவுக்கு குடும்ப சூழ்நிலை என்ன ஏதுன்னு தெரியாதாடா? எதுக்கு செலவு பண்ணுமான்னு பார்க்குறாங்க. இல்ல மூர்த்தி, கதிரும் ஜீவாவும் சொல்றது சரிதான். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி ஹார்லயே படுத்துட்டு இருக்க போறீங்க? செலவோட செலவா ஒரு ரூம் கட்டிடலாண்டா. என்னம்மா நீங்களும் அவங்க பக்கம் சேர்ந்துக்கிட்டு பேசுனா என்ன அர்த்தம்? அத்தை அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அத்தை. அண்ணி வேணும், ரூம் கட்டுறோம். அண்ணே இந்த ஒரு விஷயத்தில் எங்களை முடிவெடுக்க விடுங்களேன். அப்படிலாம் விட முடியாதுடா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாம எல்லாரும் ஓட்டிங் போயிருவோம். யாரெல்லாம் அண்ணா இன்னைக்கு ரூம் வேண்டாங்கிறீங்க? மாமா என்ன இது? பாத்தீங்களா, நீங்க ரெண்டு பேருமே ரூம் வேணும்னு தான் சொல்றீங்க. அப்புறம் என்ன? அட ரூம் கட்டணும்னு தானே யாரும் கை தூக்கல. அண்ணே நான் கேட்டது யாரெல்லாம் வேண்டான்னு சொல்றீங்கன்னு தான். நான் அதை சரியா கவனிக்கலடா. சரி இப்ப கேக்குறேன், யாரெல்லாம் அண்ணன் அன்னைக்கு ரூம் கட்டணும்னு ஆசைப்படுறீங்க கை தூக்குங்க. இல்ல டே கண்ணா, ரெண்டு கையை தூக்குடா. டேய் ஏய் என்ன தானே அதெல்லாம்? ஏய் கை தூக்குடி, பிச்சிருவேன். கை தூக்குடி, நல்லா தூக்குடி. என்னம்மா நீங்களே இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு? கான்ட்ராக்டர் வர சொல்லிட்டா முதல்ல ரூம் ஒன்ன கட்ட சொல்லிடலாம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.
அப்படியே எனக்கு ஒன்று. டேய் சும்மா இருக்க மாட்டேன் பட. ம் எல்லாரும் சொல்கிறீங்க, அதுக்காக கான்ட்ராக்டர்கிட்ட பேசுகிறேன். ஏ சூப்பரு.